ஹலோ மக்களே, வெல்கம் டு விபி ட்ராவலர்ஸ். ஊட்டி ட்ரிப்போட டே 2 வீடியோ தாங்க இப்போ பார்க்க போகிறோம். டே 1 வீடியோ இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டே 1ஓட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலோட ஷார்ட் ஸ்டோரியை இப்போ சொல்கிறேன். இந்த கார்டன் ஃபுல்லாக மைசூர் மகாராஜாவுக்கு சொந்தமான கார்டன். 1964 கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு கிஃப்டாக இந்த கார்டனை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த கார்டனோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 ஏக்கர்ஸ் லேண்ட். 2018 இந்த கார்டனை டூரிஸ்ட் பிளேஸாக ப்ரமோட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கர்நாடகா ஆஃபீஸர்ஸ்லாம் கெஸ்ட்டாக இங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெஸ் கார்டன், ரோஸ் கார்டன், டீ கார்டன் அண்ட் டோபியரி கார்டன்லாம் இங்கே சுற்றி பார்க்க நிறைய இருக்குது. இங்கே இருக்க ஹேங்கிங் பிரிட்ஜ்க்காக தாங்க இந்த கார்டனே ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. நாங்கள் கூட இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்க்காக தான் இந்த ஹோட்டலே புக் பண்ணோம். ஸோ ஜென்ரல் பப்ளிக் இந்த கார்டனை விசிட் பண்ணுறதுக்கு டிக்கெட் கண்டிப்பாக வாங்கணுங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 6:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணதுனால எங்களுக்கு சுற்றி பார்க்க ஃபுல்லாக ஃப்ரீ தாங்க. ஸோ ஹோட்டலில் ஒரு 9 o'clock செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் தாங்க பொட்டானிக்கல் கார்டன். ஃப்ளார் ஷோ போட்டிருந்த டைமில் நாங்கள் போனோம். சொல்ல வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 2 hours ஃபுல்லாக பொட்டானிக்கல் கார்டன் சுற்றி பார்த்தோங்க. பொட்டானிக்கல் கார்டன் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் தாங்க டீ மியூசியம் அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி. டீ பவுடர் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கண் முன்னாடியே இங்கே நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் லைவாக நம்ம இந்த ஃபேக்ட்ரியில் பார்க்கலாம். ஸோ இந்த டீ பவுடரை நிறையா பிராண்டில் நேம் பண்ணி தொட்டபெட்டா டீ ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற நேமில் டீ பவுடர் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. ஸோ இங்கே விசிட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு டம்ளர் டீ டேஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க. பிடிச்சிருந்தா அங்கேயே டீ பவுடர் சேல் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் வாங்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே விசிட் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஊட்டி சிட்டியோட ஃபுல் வியூவை ரசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போகலான்னு இருந்த பிளேஸ் தாங்க தொட்டபெட்டா. பட் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்ததுனால எங்களை அங்கே அலோவ் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் தாங்க பைன் ஃபாரஸ்ட்டு. பைன் ஃபாரஸ்ட்டில் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் தாங்க 7th மைல் ஷூட்டிங் ஸ்பாட். நிறையா மூவிஸ் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேசஸ்லாம் மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ 7th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பயாக்ரா ஃபால்ஸ் போகலான்னு இருந்தாங்க. அதுக்குள்ளே டைம் ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு ஊட்டியை விட்டுட்டு மனசே இல்லாமல் எங்கள் ஊருக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 3 minutes நாங்கள் ஊட்டியில் இருந்து கிளம்பும்போது எடுத்த வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் நாங்கள் ஊட்டியில் என்ஜாய் பண்ண 2 டேஸோட வீடியோஸ். ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டியாக கம்மியாக தாங்க இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கிளாரிட்டியோட நல்ல பிளேசஸில் விசிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே டியூன். பை.